நில்லடி. என்னடி சொன்ன நீ? என் காலை வாரி விட்டு என் மண்டைய உடைப்பியா? எவ்வளவு தைரியம்டி உனக்கு? தாய் மாமனும் ஊருக்காரங்களும் இருந்ததுனால சும்மா விட்ட. இப்பதான் யாருமே இல்லையே. வேணாண்டி, ஆணவத்துல ஆடாத. அது நீங்களா இல்ல நானா? எந்த தைரியத்துல நீ இப்படி எல்லாம் பேசுற? மறந்துட்டியா? இந்த வீட்ல அகிலாக்காவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவ நான். என்கிட்டயே கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இப்படி எல்லாம் பேசுற? என்ன பகைச்சுக்கிட்டு இந்த வீட்ல நீ வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியா? நீங்க அம்மாவுக்கு விசுவாசமா இந்த குடும்பத்துக்கு உண்மையா இருந்தீங்கன்னா அம்மாவுக்கு கொடுக்கிற மரியாதைய நான் உங்களுக்கும் கொடுப்பேன். அம்மாவுக்கு துரோகம் பண்ணி எப்போ அவங்க இடத்துல உட்காரலான்னு துடிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? ஓ, அவ்வளவு தைரியம் வந்துருச்சு உனக்கு? சரிடி, என்ன எதிர்த்துக்கிட்டு நீ இந்த வீட்ல எப்படி வாழறன்னு நானும் பாக்குறேன். நான் வாழ போறத நீங்க பார்க்க தானே போறீங்க. அவ்வளவு சீக்கிரம் நான் உன்னை வாழ விட்டுற மாட்டேன். என்ன பகச்சுக்கிட்டு நீ இந்த வீட்ல எப்படி வாழறன்னு நானும் பாக்குறேன். உங்க திட்டத்தெல்லாம் முறியடிச்சு அம்மா என்னை ஏத்துக்கிட்டு இதே வீட்ல உங்க எல்லார் முன்னாடியும் நான் என் மாமாவோட சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவேன். நீ என்ன பண்றேன்னா இந்த கருவேப்பிலை எல்லாம் நல்லா அலசிட்டு இல்ல அக்கா, சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? பார்வதி அம்மா வாங்கம்மா. நீங்க ஏமா சமையல் கேட்டுக்கு வந்தீங்க? என்ன உங்கள இருந்து பிரிச்சு பார்க்காதீங்கன்னு சொன்னா மறுபடியும் மறுபடியும் அப்படியே கூப்பிட்டு இருக்கீங்க. உன்னை அப்படி கூப்பிடுறது இவங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னா அப்படியே கூப்பிட்டுமே பார்வதி, விடு. தள்ளுங்க. அம்மாமா, இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணாதீங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. ஷூ, நீங்க என்ன எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க, ஆனா என்ன வேலை செய்ய வேண்டாம்னு மட்டும் சொல்லாதீங்க. அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். பாத்தீங்களா, பார்வதி இத்தனை நாள டென்ஷன் ஆகவே இல்ல. இப்ப டென்ஷன் ஆயிடுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அகிலாண்டேஸ்வரி அம்மா மருமகன்னா சும்மாவா? பட்டமாக்கா, நீங்களே உங்க கூட சேர்ந்துக்கிட்டீங்களா? ஆமா பட்டமாக்கா, அம்மா சரியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னும் இல்ல பார்வதி, சும்மா பேருக்காக தான் சாப்பிடுறாங்க. அம்மா கோவத்துலதான் சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்களா இல்ல என் சமையல் பிடிக்காம சாப்பிட மாட்டேங்கிறாங்களான்னு தெரியல பார்வதி. என்ன பட்டமாக்கா, உங்க சமையல் அம்மாவுக்கு பிடிக்காம போகுமா? இல்ல பார்வதி, நீ சமைக்கும் போதெல்லாம் அம்மாவுக்கு பிடிச்சத உன்கிட்ட செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கல்ல. இப்போ அவங்களுக்கு பிடிச்சத சமைச்சு கொண்டு போய் கொடுத்தா கூட அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் சொன்னேன். அப்போ அம்மாவுக்கு பிடிச்சத நான் இப்போ சமைச்சு தரேன். பார்வதி, நீ சமைச்சு கொண்டு போனா அவ்வளவுதான். வேணாம். சமைச்சு நான் எடுத்துட்டு போக மாட்டேக்கா. அம்மாவுக்கு பிடிச்சத நான் சமைச்சு கொடுக்கறேன், அத நீங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுங்க. அம்மாவுக்காக நீ சமைக்க வேணாம் பார்வதி. அம்மாவுக்கு தெரிஞ்சா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்காக அம்மா சரியா சாப்பிடலன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னால எப்படிக்கா சும்மா இருக்க முடியும்? அம்மாவை பத்தி நீ கவலைப்படாத பார்வதி, அம்மாவை நாங்க பாத்துக்கிறோம். நீ உன் வீட்டுக்காரரை கவனிச்சுக்கோ, அவரோட சந்தோஷமாயிரு. இப்போ உனக்கு உன் வீட்டுக்காரர் தான் முக்கியம். எனக்கு என் வீட்டுக்காரரும் முக்கியம், என் மாமியாரும் முக்கியம்க்கா. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் என்னால விட்டு கொடுக்க முடியாது. நான் அம்மாவுக்காக சமைக்க ஆரம்பிக்கிறேன், நீங்க எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணா அது போதும். அம்மா மேல உனக்கு இருக்கிற விசுவாசமும் அக்கறையும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல, அப்படியேதான் இருக்கு. அக்கா, நீங்க தயிர் பச்சடி ரெடி பண்ணுங்க, நீங்க கரும்பு ஜூஸ் ரெடி பண்ணுங்க, நீங்க அரிசி ஊற வைங்கக்கா. சரிம்மா.
பட்டுமாக்கா, ஆ? அம்மா சாப்பாடு வேண்டான்னு சொன்னா உடனே அதை திருப்பி எடுத்துட்டு வந்துடாதீங்க. ஏதாவது சொல்லி அவங்கள சாப்பிட வைங்க. சரி பார்வதி. ம். என்ன பட்டமா, ஆண்டிக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்கீங்களா? ஆமா ஐஸ்வர்யா அம்மா, என் சமையல சரியா அம்மா சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு பார்வதி கிட்ட சொன்னேன். அம்மாவுக்காக பார்வதி தான் சமைச்சது. நல்ல விஷயம்தான். பார்வதி சமையல்னா ஆண்டி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா இப்பதான் பார்வதி மேல ஆண்டி ரொம்ப கோவமா இருக்காங்களே. ஒருவேளை இது நீங்க சமைச்சது இல்லைன்னு ஆண்டிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? ஆமாம்மா, சாப்பிட்டு பார்த்துட்டு கைப்பக்குவத்தை வச்சு சமைச்சது யாருன்னு அம்மா கண்டுபிடிச்சிருவாங்கம்மா. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்ததுன்னா ஆண்டி கிட்ட பார்வதி சமைச்சதுன்னு சொல்லாதீங்க. நான் தான் சமைச்சேன்னு என் பேரை சொல்லிடுங்க. என்னம்மா சொல்றீங்க? ஆண்டி சாப்பிடணும், நமக்கு அதுதான் முக்கியம். பார்வதி சமைச்சதுன்னு சொன்னா ஆண்டி சாப்பிட மாட்டாங்க. நான் சமைச்சதுன்னு சொன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை பார்வதி கைப்பக்குவமா இருக்குன்னு அவங்க சந்தேகப்பட்டா நான் வந்து பார்வதி கிட்ட சமையல கத்துக்கிட்டேன்னு சொல்லி நிலைமைய சமாளிச்சிடலாம். வேண்டாம் ஐஸ்வர்யா அம்மா. ஏற்கனவே அம்மா கிட்ட போய் சொன்னதுனாலதான் இப்படி ஒரு நிலைமை உருவாகி இருக்கு. இன்னும் ஒரு பொய் சொல்ல வேண்டாம். அது எனக்கு சரியா படல ஐஸ்வர்யா அம்மா. ஆண்டி சாப்பிடலன்னா என்ன பண்றது பார்வதி? அவங்கள சாப்பிட வைக்க ஒரு ஆப்ஷனா தான் நான் இதை சொல்றேன். ஒருவேளை சமைச்சது நான் தானே கண்டுபிடிச்சு அம்மா சாப்பிட மாட்டேன்னு சொன்னா நான் அம்மா கிட்ட கெஞ்சி கேட்டு எப்படியாவது சாப்பிட வைக்கிறேன். பட்டமாக்கா, நீங்க அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுங்க. சரிங்கம்மா. ஆ, வாங்க. வாங்கக்கா. அம்மா, வா பட்டம்மா. உங்களுக்கு பிடிச்சத சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. எனக்கு பிடிச்சதெல்லாம் தான் என்னை விட்டு இப்போ போயிடுச்சே பட்டம்மா. எடுத்து வை பட்டம்மா. இரு பட்டம்மா. யார் இதெல்லாம் சமைச்சது? அது வந்துமா, நான் தாம்மா சமைச்சேன். நீ கூட இப்ப என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட பட்டம்மா. இது உன்னோட கை பக்குவம் இல்ல. உண்மையை சொல்லு, யார் இதெல்லாம் சமைச்சா? சொல்ல போறியா இல்லையா? அது வந்துமா, நீங்க சரியா சாப்பிடுறது இல்லைன்னு பார்வதி கிட்ட சொன்னேன். பார்வதி தான் உங்களுக்கு பிடிச்சத பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தாங்கம்மா. எனக்காக எதுக்கு அவ சமைக்கணும்? இதெல்லாம் எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ. பார்வதி சமையல நீங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்களேம்மா.
என் மேல இருக்கிற வெறுப்ப சாப்பாடு மேல காட்டாதீங்க. தயவு செஞ்சு சாப்பிடுங்கம்மா. ஏய், உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா ஏன் ரூம்குள்ள வந்து ஏன் முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருப்ப? முதல்ல இங்க இருந்து வெளியில போ. நான் போயிடுறேம்மா. நீங்க இப்படி சாப்பிடாம இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட்டமா, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவளை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து வெளியில போ. என் முன்னாடி நின்னு என் கோவத்தை அதிகப்படுத்த வேண்டாம். அப்புறம் நான் பொல்லாதவளா மாறிடுவேன். ஆ, இன்னுமா போல? போலியா? வா பார்வதி. நீங்க போங்க பட்டம்மா. சரிங்கம்மா. பார்வதி, ஆண்டி உன்கிட்ட கோவப்பட்டு பேசினதெல்லாம் நான் வெளியில நின்னு கேட்டுட்டு தான் இருந்தேன். வருத்தப்படாத பார்வதி. அவங்களுக்கு உன் மேல இருக்கிற கோவம் இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அதான் இப்படி நடந்துக்கிறாங்க. என்ன திட்டுறதுக்கு அம்மாவுக்கு இல்லாத உரிமையா? அதுக்கெல்லாம் நான் வருத்தப்படல. கோவத்துல அம்மா இப்படி சாப்பிடாம இருந்தா அவங்க உடம்புக்கு ஏதாவதுன்னா என்ன பண்றது? அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அந்த கவலை எனக்கும் இருக்கதான் செய்யுது. அதனாலதான் உன்கிட்ட நீ சமையல் பண்ணலன்னு சின்னதா ஒரு பொய் சொல்ல சொன்னேன். அப்படி சொல்லியிருந்தா ஆண்டி சாப்பிட்டிருப்பாங்க. பொய் சொல்லி அம்மாவை சாப்பிட வச்சிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் சமைச்சது நான் தான்னு அம்மாவுக்கு உண்மை தெரிய வந்தா அப்புறம் அம்மாவோட கோவத்தை நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமா? உண்மையை மறைச்சு அம்மாவை சாப்பிட வைக்கிறத விட அம்மாவுக்கு உண்மையா இருக்கிறது தான் முக்கியம்னு எனக்கு தோணுச்சு. அதனால்தான் நீங்க சொன்ன யோசனையை நான் வேண்டான்னு சொன்னேன். நீ சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான் பார்வதி. உண்மையை மறைச்சு கிடைக்கிற சந்தோஷத்துல நிம்மதி இருக்காது. ம். நான் பட்டமாவை சமைச்சு எடுத்துட்டு போய் ஆண்டிக்கு கொடுக்க சொல்றேன். அவங்க சாப்பிடல நீ ஃபீல் பண்ணாத. மாமா வந்துட்டீங்களா? வெரி குட். பொறுப்பா படிக்கிறியே, அப்ப கண்டிப்பா நீ எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவ. நீங்க அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் படிக்கிற விஷயத்துல பொறுப்பில்லாம நடந்துப்பேனா மாமா? அம்மா என்ன அவங்களோட மருமகன் சொல்லணும்ல. சரி, நான் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்லு பாப்போம். என்னவா இருக்கும்? அது நீ தான் யோசிக்கணும். தெரியல மாமா, எனக்கு அத பத்தி நீங்க ஏதாவது க்ளூ கொடுங்க, நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். க்ளூவா? ஓகே, உனக்கு சொந்தமானது ஆனா எனக்கு உரிமையானது. எனக்கு சொந்தமானது
ஆனா உங்களுக்கு உரிமையானது. ம் என்ன மாமா க்ளூ கொடுக்க சொன்னா புதிர் போடுறீங்க? கடைசியா யோசியேன். தெரியல மாமா, எனக்கு நீங்களே சொல்லுங்களேன். சரி, கண்ணை மூடு. ம் கண்ணை தர திறந்து பாரு. நான் இப்பதான் நினைச்சேன் மாமா, நீங்க கரெக்டா கொண்டு வந்துட்டீங்க. உன்னை எனக்கு தெரியாதா? நீ உன் மனசுல நினைச்சாலே எனக்கு அது புரியும். நான் இப்போ என் மனசுல என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? வா. என்ன மாமா? அட வா. உட்காரு.